நீ சூடாக இருக்கிற என்னாச்சு? எல்லாம் உன் புராணம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் சீரியஸ்லி எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் நாளைக்கு ஊருக்கு வரோம்மான்னு. சரி. உடனே எங்கள் அம்மா மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும், மாப்பிளைக்கு என்ன சமையல் செய்யட்டும், அவனுக்கு பிடிச்சதா சொல்லு அப்படின்னு. எங்கள் அப்பா கிட்ட ஃபோனை கொடுத்தா மாப்பிளைக்கு என்னம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாரு, டீ குடிப்பாரா, காஃபி குடிப்பாரா, என்ன வேணும் அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம். அவருக்கு ஏதாவது இங்கே வாங்கி வைக்கணும்னா சொல்லுமா, நான் எல்லாம் வாங்கி வைக்கிறேன். எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் மாப்பிள்ளை 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 மாப்பிள்ளை. சரி. பொண்ணு என்னை தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன மாப்பிள்ளை எப்பா பார்த்தாலும் மாப்பிள்ளை தான். ஓகே இல்லை ஓகே சீரியஸ் ஓகே இல்லை அப்படி என்னதான் மாப்பிள்ளை பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை. கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் தான் மாப்பிள்ளையை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் தான் குழந்தைய பெற்றுக்கிறோம், எல்லா வேலையும் சுமக்கிறோம், குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க். வாட் இஸ் ஹஸ்பண்ட் டூயிங், இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். அதுதான் நான் பார்க்குறது. வேலைக்கு போகிறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, மற்றபடி எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் அதுவும் இல்லாமல் ஓகே எங்கள் அப்பா அம்மா வீட்டிலனா இவங்க அப்பா அம்மா வீட்லையும் இப்படி தான். என்னது என் பிள்ளைக்கு இது பிடிக்குமா, பிள்ளைக்கு இதுதான் செய்யணும், இதெல்லாம் பிடிக்காது, பிள்ளைக்கு செய்ய எனக்கு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் பிள்ளைக்கு பிடிக்காதனால செய்யக்கூடாது. இது என்ன வீட்டு நியாயங்கிறது சீரியஸ்லி புரியலங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இருந்து. என்ன எங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? இது